வஸ்ஃபு சூரா சம்பந்தமாக நாங்க சொல்றேன்டா, இதுல மிக முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வஸ்ஃபு சூறால 2019ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு, 21, 22 4 வருஷமும் இந்த வஸ்ஃபு சூரா என்று சொல்றது வந்து அரபியத்துல் இன்னாசியில தான் வந்தீங்க. ஆனா 2023ஆம் ஆண்டு லாஸ்ட் இயர் நடைபெற்ற அந்த இதுல எக்ஸாம்ல வந்து வஸ்ஃபு சூரா அல் அரபியத்துல் இன்னாசியில வரல. 5 வித்தியாசமான காட்சிகள் அல்லது படங்கள் தரப்பட்டீங்க. அதை நீங்க விளைவிக்கணும். 5 வித்தியாசமான படம் என்றால் நீங்க லாஸ்ட் இயர் பேப்பரை கட்டாயம் பாருங்க. வஸ்து சூறா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்தீங்க. எப்படி வந்தீங்கன்னா 5 படம் தந்திக்கிறாங்க. 5 படத்தோட 5 கேள்விகள் தந்திக்கிறாங்க. அந்த 5 கேள்விகளுக்கும் குறைஞ்சது 100 சொல்ல வாரத்துக்கு மாதிரி, குறைஞ்சது 100 சொல் வாரத்துக்கு மாதிரி நீங்க அதை வர்ணிக்க வேண்டும். பந்தி பந்தியாக வர்ணிக்க வேண்டும். இப்ப லாஸ்ட் இயர் என்ன படம் வந்தீர்கள் என்றால் நீங்க பாருங்க, ஒரு வாசிக சாலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி வந்தீர்கள். மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி, ஷார் ரோட்ல இருக்கிற ஒரு காட்சி ஒன்று வந்தீர்கள். அதே போல சாலத்துல் ஜுலூஸ், அதாவது ஒரு வீட்டுல அந்த மெயின் ஹோல்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதா உல்ஸ்ரா இருந்து கதைச்சிற ஒரு இது வந்தீங்க. அப்படித்தானே? எப்படி 5 படமும் 5 காட்சிகளை கொண்டது, 5 சீன்ஸ், 5 மஷஹத். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், எழுத வேண்டும். அப்ப ஆனா 19, 20, 21, 22 அரபித்துல் நாசியில அல் ஜுஸ்உ ஸாலிஸ்ல வந்தது வந்தீங்குது. சோ இந்த முறை வசுசூரா அரபித்துல் நாசியில வருமா அல்லது லாஸ்ட் இயர் மாதிரி வித்தியாசமான 5 படங்கள் வருமான்னு சொல்லலாம் இருக்குது. நாங்க வளமையாக 4 வருஷம் வந்திருக்கிறது அரபித்துல் நாசியின் தானே. அப்ப அரபித்துல் நாசியை வச்சு எங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கை சில படங்களை தரலாம். நீங்க இது என் புக்ல இதுக்கு நான் எழுதியிருக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இந்த படம் இந்த ஹஸ்ஸாலா நான் உங்களுக்கு இதை காட்டி, இந்த படத்துக்கு இது மாஸ்கருல் கஷாஃபா, இதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சரியா? இதுக்கு ரெடி ஆகணும். மாஸ்கருல் கஷாஃபா. சரியா? ரைட். ரைட். மாஸ்கருல் கஷாஃபா இது. அடுத்தது இது சூக்குல் மதீனா அல்லது சூக்குல் கரியா அப்படின்னு சொல்லுவார். இந்த படம் 2வது படம். அதுக்கு எழுதிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் விளங்கப்படுத்த டைம் இல்லை. அடுத்தது இது மதாரத் தௌடி அல்லது மதாருன் என்று சொல்லி ஏர்போர்ட்டோடு சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் தரப்பட்டிருக்குது. இது சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்க. அடுத்தது இந்த படம் தான் நாங்க பெரிதும் எதிர்பார்க்கிற 5 படங்களை கொண்டு இந்த ஹஸ்ஸாலா. ஹஸ்ஸாலா என்றால் சல்லி சேர்த்து ஒரு சைக்கிளை வாங்குகின்ற ஒரு படம். அதாவது 5 காட்சிகள், 5 படம் இருக்குது. ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டிருக்குது. பாப்பாட்டின சல்லியை வாங்கி அதை உண்டியல போட்டு இந்த ஷோரூம்ல வந்த சைக்கிளை கண்டு ஆசை வந்து சல்லியை எடுத்து போய் வாங்கிட்டு வர விஷயம். பட் அதுல இப்படி 5 விஷயங்கள் தந்திக்கிறாங்க. அந்த 5 விஷயத்தை வச்சு நாங்க ஒரு என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு கதையை உண்டு. அன்ஷ கிஸ்ஸத்தினால் ஒரு கதையை நீங்க உருவாக்கணும். வஸ்ஃபு சூறானால் வர்ணிக்க வேண்டும். நீங்க 2மே பந்தி பந்தியாக எழுதுங்க, அதுதான் நல்லது. சரியா? பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுதாம இப்ப லாஸ்டா வந்து 5 படம் உண்டால் 5 படத்துக்கும் 5 பந்திகளாக அழகா எழுதணும். ஒரு படத்துக்கு ஒரு 4, 5 வசனம் வந்தா கூட ஒரு பந்தி போதும், பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய பந்தி இல்லாட்டி ஒரு 5, 4, 6 வசனங்கள் அல்லது வரிகள் வார மாதிரி பந்திகள் அமைச்சு கொண்டா சரி. ரைட். இப்ப இந்த பட வர்ணனையில நீங்க முக்கியமாக 4 விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு படத்தை தந்தா இந்த இளைய படம் வந்தா நீங்க 7 மணி நேரம் படமாக்கி எழுதுங்க. அப்படி இல்லாட்டி அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும் விட எழுதுறது அல்ல. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும் விட எழுதினா 100 சொல் வராது. அதை வச்சு நீங்க ஒரு 100 சொல்லுக்கு வர்ணிக்க வேண்டும் கட்டாயம். சரியா? ரைட். அப்ப இதுல நீங்க ஒரு படத்தை வர்ணிக்கிற 4 விஷயங்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். முதலாவது அங்க இருக்கின்ற காட்சி, மஷ்ஹத் மந்தர். சரியா? அதாவது அது சொல்ற சீன்ஸ், அந்த காட்சியை வர்ணிக்கலாம். வஸ்ஃபுல் மஷ்ஹத். உதாரணமாக இது ஒரு காட்சி தானே. இப்ப ஒரு நிறைய காட்சிகள் இருக்கு. அப்ப இது மஷ்ஹத். இப்ப இது மாஸ்கருல் கஷாஃபா என்று சொல்றது காட்சி சாரணம். அப்புறம் அங்க இருக்கின்ற அஷ்ஹாஸ், நபர்களை வர்ணிக்கலாம். மஷது அல்லது மந்தரை வர்ணிக்கலாம். அடுத்து வந்து அஷ்ஹாஸை வர்ணிக்கலாம், நபர்கள்.
அடுத்தது இப்ப இந்த நபர்கள் யாரு? மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், அப்படித்தானே வரும். சரி. அடுத்தது அங்க இருக்கின்ற அஷ்யா, திங்ஸ், பொருட்கள். இப்ப நிறைய பொருட்கள் இருக்குங்க. இந்த கூடாரம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, போர்டு இருக்குது, இங்க சபக்கா இருக்குது, நிறைய இருக்குது. அஷ்யா, மரம் இருக்குது, திங்ஸ். சரியா? அடுத்தது வந்து அன்ஷிதா அல்லது அமால், செயற்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ். இங்க யல் அபூன், யாக்குலூன், யுகீமுனல் கைமத்தை, யஸ்பஹூன். பாருங்க எத்தனை எத்தனை செயற்பாடுகள் இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் செய்கின்ற வேலைகள், ஆக்டிவிட்டிஸ். அப்ப மஷ்ஹத், அஷ்ஹாஸ், அஷ்யா, அன்ஷிதா, இந்த நாளையும் வச்சு நீங்க உங்களோட சிந்தனையை கொஞ்சம் விரிவாக்கி படத்தை வர்ணிக்கலாம். சரியா? இப்ப நீங்க பாருங்களேன், இங்க இங்க அன்ஷிதாக்கு 5 வசனம் எழுதலாம். அபூன், யாக்குலூன், யுகீமுன கைமா 4 வசனம் எழுதலாம். ஏன்னா யஸ்பஹூன். அப்படித்தானே? அஷ்யாண்டு வச்சா மரத்தை பத்தி எழுதலாம், புகைரா பத்தி எழுதலாம். சரியா? கூடாரத்தை பத்தி எழுதலாம், நீங்க கிரவுண்டை பத்தி எழுதலாம். அஷ்காஸ் என்றால் இவர்கள் லாயிபுன்னு சொல்லலாம், இவர்கள் அஸ்திகான்னு சொல்லலாம், இவர்கள் அல் அசாத்திதாவல் வத்துல்லாவுன்னு சொல்லலாம். இங்க இங்க பாதுல் அஸ்திகா அல்லது பாது ஜுமலான்னு சொல்லலாம். சரியா? அல்லது சப்பாஹுன்னு சொல்லலாம். வேணுமா சொல்லலாம். இப்படி நீங்க அந்த ஆட்களை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் எழுதினாவே நிறைய வசனங்கள் வரும். ரைட். அப்ப இன்ஷால்லா இதுகளை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் வஸ்ஃபு சூரா சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு முகத்திமா ஒன்று எங்களுக்கு சொல்ல முடியும். இது சம்பந்தமான ரெக்கார்டிங்ஸ் வந்து இருக்குது. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பார்த்துக்கோங்க சார்.